ஒரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 6:2. இப்போ இதுல வெள்ளை குதிரையில் ஒருத்தர் ஏறி இருக்கிறார். இந்த வெள்ளை குதிரை அப்படின்னு போட்ட உடனே இன்னைக்கு அநேக பேர் ஒரு கன்ஃபியூஷன். ஏன்னா நிறைய பேர், சில பேர் சொல்றாங்க இது இயேசு கிறிஸ்து தான், சில பேர் சொல்றாங்க இல்ல இயேசு கிறிஸ்து இல்ல. அப்ப அதுல ஒரு விஷயம் போட்டிருக்கு, இது நிச்சயமாக இயேசு கிறிஸ்து இல்ல. ஏன்னு சொன்னா அது ஒருமையில போட்டிருக்கு, ஒருவன் அப்படித்தானே போட்டிருக்கு. ஒருவன் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி இருந்தான், வில்லை கையில் பிடித்திருந்தான். அப்போ ஒருவன் சொல்லப்படும் போது இயேசு கிறிஸ்துவ ஒரு காலம் ஒருவன் எந்த வசனத்திலுமே அவரை ஒருமையாக சொல்றது வசனம் வேதாகமத்தில் இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதுல ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப அந்த வில்லை, அதாவது வில் அப்படிங்கிறது இந்த வேதாகமத்தில் எடுத்து பார்க்கும்போது ஒன்றிலே போர், இல்லைன்னா அமைதியை குலைக்க, இல்லைன்னா அந்த யாரையாவது ஏமாற்ற, இந்த காரியங்களுக்காக தான் இந்த வில்லுங்கிற ஒரு வார்த்தை அதில் வரும். ஒரு சம்பவம் வில்லை வைத்து ஏமாத்த, நிறைய சம்பவங்கள் சொல்ல முடியும். இதில் ஒரு சம்பவத்தை பார்க்கணும். இப்போ தாவீது எழும்பி வரக்கூடிய அந்த காலங்களில் சவுல் ராஜா என்ன செய்தான், இவரை கொல்லணும்னு வழி தேடுகிறான். அப்போ அவனுடைய மகனான யோனாத்தானும் இவர் ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்காங்க. அப்போ யோனாத்தானுக்கு புரிஞ்சுட்டு நம்முடைய அப்பங்க நம்ம ஃப்ரெண்டை என்ன பண்ண போகிறான், காலி பண்ணிடுவான் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவனுடைய மனசுக்குள்ளே உரைத்ததுனால இவன் போய் தாவீதுகிட்ட சொல்கிறான், இந்த அமாவாசை நாளில் நீ இந்த அரண்மனைக்கு வரக்கூடாது. ஏன்னு சொன்னால் அமாவாசை நாள் அப்படிங்கிறது வந்து யூதர்களுக்கு ஒரு முக்கியமான நாள். அந்த நாட்கள் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா நிறைய பலிகள் யாகங்கள் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அந்த இடத்துல சிங்காசனத்தில் எல்லாரும் அமர்ந்திருப்பாங்க, நிறைய விஷயங்கள் டிஸ்கஷன் பண்ணப்படும். அப்போ அந்த அமாவாசை நாளில் நீ இங்கே வராமல் இருந்தால் என்னுடைய அப்பா கண்டிப்பாக கேட்பார், இவன் ஏன் இங்கே வரல அப்படின்னு. அப்போ கேட்கும்போது கோபத்தில் கேட்டார்னா புரிஞ்சுக்கலாம், இவனுக்கு மேலே இன்னும் கோபமாக தான் இருப்பார், அதனால் தாவீது நிச்சயமாக கொண்டு போடுவார். இல்லை சந்தோஷமாக சும்மா கேட்டார் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலாம், நீ திரும்பவும் அங்கே வரலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அவனுக்கு போட்டு கொடுக்குறான். அந்த திட்டத்தை போட்டு கொடுத்தது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறான், நான் ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்து ஒரு வில்லை எடுத்து அம்பு எய்வேன், நீ மறைந்திருந்து பார்க்கணும், பார்க்கும்போது அந்த அம்பு உன்னுடைய பக்கத்தில் வந்து விழுந்துன்னா நீ திரும்பவும் அரண்மனைக்கு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை தூரத்தில் நான் அடித்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த அம்பு தூரத்தில் கிடக்க இடத்துல நீ என்ன செய்யணும் அப்படின்னா ஓடி போயிடணும். ஏன்னா என்னுடைய அப்பா உன் மேலே கோபம் இல்லை, பயங்கரமான கோபத்தில் இருக்கிறார், உன்னை கொண்டு போடுவார், தொலைச்சி போடுவார்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தான். அன்னைக்கு அமாவாசை நாளில் கூட்டம் கூடினது அரண்மனையாக கூடும்போது இவங்க எல்லாரும் வந்து இருக்கிறாங்க. யார் வரல, தாவீது அந்த இடத்துக்கு வரல. அப்போ தாவீது வரவில்லை அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து முதல் நாள் ஒன்றுமே கேட்கல, யார் சவுல் ஒன்றுமே கேட்கல. ரெண்டாவது நாள் இதை பார்த்த உடனேயே திரும்பவும் தாவீது வராத உடனே இந்த ஈசாயின் மகன் ஏன் வரல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சவுல் கேட்கிறார். சவுல் கேட்ட உடனே அவருடைய மகன் எழுந்தின்னு சொல்றான் ஒற்றை வார்த்தை, அப்பா அவர் வந்து பெத்லேகமில் உள்ள அவங்க இடங்கள்ல போய் பலி கொடுக்க அவங்க போயிட்டாங்க, அதனால அவர் வரல அப்படின்னு சொன்ன உடனேயே சவுல் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு, இரண்டகமும் மாறுபாடும் உள்ளபடி மகனே. நம்பர் 1. ரெண்டாவது சொன்னா உன் தாயின் மானத்துக்கே நீ வெக்க கேடு, நீ இந்த ஈசாவின் மகனோடு சேர்ந்து சர்வ நாசம் ஆக நீ திட்டம் போட்டுட்டா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றான். உடனே இவனுக்கு புரிஞ்சு போச்சு, என்ன அந்த தாவீதுங்க வந்தான்னா கொலை பண்ணி போட்டுவான் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பையனை கூப்பிடுறான். அந்த பையனை கூட்டிட்டு போய் அம்பு தூரத்தில் விடுறான். இந்த பையனுக்கு கூட எதுக்கு இப்படி அம்பை விடுறான்னு தெரியாது. ஆனால் நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா தாவீது அந்த இடத்துல ஓடி போயிட்டான் அப்படின்னு வேதாகமத்தில் பார்க்க முடியும். அப்போ அந்த பையனையும் அந்த இடத்துல ஏமாத்தினான், தன்னுடைய தகப்பனான சவுலையும் அந்த யோனாத்தான் ஏமாத்தினான். அப்போ ஏமாற்றுவது, மற்றவர்களை ஏமாத்துறதுக்கு அந்த வில் என்ன செய்தது, அந்த காலங்களில் பயன்படுத்துது. அப்போ பாருங்க, இந்த இடத்துல வெள்ளை குதிரையில் ஏறி வருகிறவர் 6:2 போட்டிருக்கு, ஏறி வருகிற கையில வில்லை பிடித்திருந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா இது வந்து நிச்சயமாக இயேசு கிறிஸ்து இல்லை. இயேசு கிறிஸ்துவும் வெள்ளை குதிரையில் வருகிறார். எதுல வருகிறார் அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் 19:11 வாசிக்க பார்க்கலாம். இவர் வெள்ளை குதிரையில் இறங்கி எங்க வருவார், வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. யார் சொன்னா அப்படின்னா இயேசு கிறிஸ்து வாழ்வதற்கு 520 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த சகரியா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து வெள்ளை குதிரையில் வருவார்ங்கிறத தெளிவா சொன்னார். அப்ப எதுல வந்து இறங்குவார்னா ஒலிவ மலையில் வந்து இறங்குவார் அப்படின்னு சொன்னார். அப்ப இவர் சொன்ன, அதாவது தீர்க்க தரிசனங்கள் அநேக பேர் சொன்னாங்க. ஆனாலும் 520 வருடங்களுக்கு முன்பாக சகரியா இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி 6 முக்கியமான தீர்க்க தரிசனங்களை சொன்னார். 6 தீர்க்க தரிசனங்கள், அதாவது முதல் வருகை இயேசு கிறிஸ்து இந்த இஸ்ரவேல் மண்ணில் பிறந்த வருகையை பற்றி 3 தீர்க்க தரிசனம், அவருடைய இனி 2வது வருகை மேக மீதில் வரக்கூடிய 2வது வருகையை பற்றி 3 தீர்க்க தரிசனம்,
அநேக தீர்க்க தரிசனங்கள் சொன்னாலும் முக்கியமான தீர்க்க தரிசனங்களாக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால 500 வருடங்களுக்கு முன்பாகவே இவர் சொன்னார். அப்ப அதுல சொன்னார் அப்படின்னா முதல்ல ஒரு விஷயத்தை சொன்னார். சகரியா 9:9 அதை வாசிக்க பார்க்கலாம். கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார்னு போட்டிருக்கு. கரெக்டா தேவன் வந்து கழுதை மேலும் கழுதை குட்டியின் மேலும் ஏறி வந்தார். ஏறி கிழக்கு வாசல் வழியாக எருசலேம் ஆலயத்துக்குள்ள போனார். இதை அதாவது சாதாரணமாக வேதாகமத்தில் எல்லா விஷயத்தையும் எல்லா சுவிசேஷர்களும் எழுத மாட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்தை 4 சுவிசேஷர்களும் தங்களுடைய சுவிசேஷத்தில் பதிவு செய்திருக்கிறாங்க. அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து கழுதை அந்த பெத்தேகு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிராமத்தில் போறார். கிராமத்தில் போன உடனேயே இவருக்கு தெரியுது ஆவியில கட்டப்பட்டு ஒரு கழுதை கிடக்கிறது. அப்ப இன்னைக்கு இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறவங்களை பார்த்து தேவன் தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம், நீங்க எங்க கட்டப்பட்டிருக்கீங்களோ அந்த இடத்திலே ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அப்ப இந்த ஆண்டவருக்கு தெரியும் நீங்க கட்டப்பட்டிருக்கீங்களா, வேதனையில வந்திருக்கீங்களா, துக்கத்துல வந்திருக்கீங்களா, இந்த ஆலயத்துக்குள்ள மணவளை கைத்தமஸ் சர்ச்சுக்குள்ள வந்திருக்கவங்க என்ன கட்டோட வந்திருக்கீங்க, அப்படிப்பட்டது ஆண்டவருக்கு தெரியும். இவர் கட்டப்பட்டிருக்க. பொதுவாகவே இந்த கழுதையை என்ன செய்ய மாட்டாங்க, கட்ட மாட்டாங்க, அவுத்து தான் விட்டுருப்பாங்க. இது வந்து ஆனா இந்த கழுதை ஏன் கட்டப்பட்டிருக்கிறதுங்கிறதுக்கு யாத்திராகமம் 13:13 விடை தெரியும். ஏன்னா ஒரு கழுதை பெண்குட்டியை பெற்றால் அந்த கழுதையை கட்டி போடுவாங்க. காலையில 6 மணி முதல் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் கட்டப்பட்டிருக்கும். அந்த கட்டப்பட்ட கழுதையை ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து யாராவது வாங்கிட்டு போயிடணும். அப்படி இல்லைன்னா அந்த கழுதையோட கழுத்தை முறித்து என்ன செய்வாங்க, மலையிலிருந்து உருட்டி விட்டுருவாங்க. இதுதான் சம்பவம். அப்போ அது சாவுக்காக காத்திருந்த அந்த கழுதையை இயேசு கிறிஸ்து வந்த உடனே அதுக்கு ஒரு விடுதலை சம்பவித்தது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு உங்க பக்கத்துல உங்க வீடுகள்ல இந்த தெருவில் இந்த ஆலயத்துக்குள்ள இயேசு வந்தார் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு விடுதலை சம்பவிக்கும். இரண்டாவது ஒரு தீர்க்க தரிசனத்தை இந்த சகரியா தீர்க்க தரிசி சொன்னார். சகரியா 11:12-13 வாசிக்க பார்க்கலாம். என்ன கொடுத்தாங்க, போதுமா, என்னது 30 வெள்ளிக்காசுக்காக இயேசு விற்கப்படுவார் அப்படிங்கிறத தெளிவாக 500 வருடங்களுக்கு முன்பாக சகரியா சொல்றார். அப்ப 30 வெள்ளிக்காசுக்காக வித்தது யார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். யாரு? யூதாஸ் விற்கிறார். அப்ப யூதாஸ் வித்தார்னா, யூதாஸ் வந்து ஒரு பரிமள தைலத்துக்கு அவர் போட்ட விலை 300 வெள்ளிக்காசு, இயேசுவுக்கு போட்ட விலை எவ்வளவு? 30 வெள்ளிக்காசு. இதுதான் 3.5 வருஷம் இயேசு கூட இருந்த இந்த யூதாஸ் இயேசுவுக்கு போட்ட விலை வெறும் 30 வெள்ளிக்காசு தான். பாருங்க, யூதாஸ்ங்கிற பெயர் இன்னைக்கு நம்ம சபையில யாருக்காவது இருக்குதா? இல்ல இந்த தமிழ்நாட்டில் யாருக்காவது இருக்குதா? இந்த உலகத்திலேயே யூதாஸ்ங்கிற பெயர் யாருக்கு என்ன செய்யாது, இருக்காது. அந்த அளவு துஷ்டனாக, இவனை போல ஒரு நல்ல லக்குள்ள மனுஷன் உலகத்துல கிடையாது. நல்ல ஒரு குருவை குருவாக வந்திருந்தான். 3.5 வருஷம் அவரோடு கூட இருந்தான். எல்லா கணக்கு வழக்கு, தேவனுக்கு ஒரு பெப்சி வாங்கி குடிக்கணும்னா கூட இவங்க இருந்து அவர் காசு வாங்கினார். அந்த அளவு அவனை உயர்த்தி வைத்திருந்தார். ஆனால் இவன் செய்த விஷயம் என்னன்னா, 30 வெள்ளிக்காசுக்கு வித்துட்டான். அந்த இடத்துல போட்டிருக்கு, குயவன் நிலம் வாங்க அந்த பணத்தை கொடுப்பார்கள் போட்டிருக்கு. அவன் அந்த குயவன் நிலத்துக்காக ஆலயத்துல எரிஞ்சிட்டு போயிட்டான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னு அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுது. மூணாவது ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார் அவரு, சகரியா 13:7 மேய்ப்பனை வெட்டு ஆடுகள் சிதறி போகும். இயேசு கூட இருந்த ஆடுகள் ஒன்று கூட இயேசுவை அவங்க வெட்டின போது கூட நிற்கவில்லை. பாருங்க, அவர் தெளிவாக சொன்னார். இயேசு கிறிஸ்து முதல்ல ஒரு 72 சீசர்களை தேர்ந்தெடுத்தார். அதற்கு பிறகு அதிலும் குறிப்பாக ஒரு 12 பேரை இவங்க தான் முக்கியம் அப்படின்னு எடுத்தார். அதற்கு பிறகு அதிலும் ஒரு 3 பேரை தான் அதிகமாக எங்கேயும் கூட்டிட்டு போனார். எல்லாம் நடந்தாலும் சிறுவையில கொண்டு இவர் அறைய போகும்போது ஒருத்தரை தவிர வேற பாக்கி 2 பேரும் 72 ஓடிட்டு 12 ஓடிட்டு ஒரே ஒரு ஆள் தாங்க நின்னார். பாருங்க, 4 குருடர்கள் தனித்தனியாக வேதாகமத்தில் பார்க்கும்போது 4 குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார். தனியா மற்றபடி இடங்கள்ல நிறைய குருடர்களுக்கு பார்வை கொடுத்தாருன்னு போட்டிருக்கு. ஒரு குருடன் கூட இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது வந்து அந்த இடத்துல நின்னான்னு இல்லை. 10 குஷ்டரோகிகள், அதுல ஒருத்தன் முதல்ல வந்தான். ஆனாலும் சிலுவைக்கு போகும்போது அந்த பக்கத்துல யாரும் வரல. 3 டெட் பாடிகளை எழுப்பினார். 1 வீட்டுல, 1 ரோட்ல, 1 சுடுகாட்டுல. வீட்டுல 1, ரோட்ல 1, சுடுகாட்டுல 1, இப்படி 3 பாடிகளை தேவன் எழுப்பினார். ஒரு பாடி கூட, ஏன் கூட இருந்து விருந்து சாப்பிட்ட லாசர் கூட இவரை சிலுவையில் அறைந்த போது அந்த இடத்துல பக்கத்துல வந்து நிக்கவே இல்லை. எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. நாங்க நிப்போன்னு சொன்னவங்க ஒரு ஆளு கூட இயேசு கிறிஸ்து கூடல நிக்கவே இல்லை. இன்னைக்கு இந்த சபை வந்து மணவளை கைத்தம சபை வந்து இயேசுவை விட்டு ஓடி போகிற சபையாக இருக்கக்கூடாது. தான் தெளிவாக அதில் எழுதப்பட்டது, மேய்ப்பனை வெட்டுவேன் ஆடுகள் சிதறடிக்கப்படும். அப்ப இந்த மாதிரிப்பட்ட அடுத்தது பாருங்க, அடுத்தது ஒரு தீர்க்க தரிசனம் அவர் சொன்னார். சகரியா 12:10 அதை வாசிங்க. இப்ப குத்தினவர்கள் என்னை பார்ப்பார்கள். அது அந்த சிம்பிள் தீர்க்க தரிசனம். குத்தினவர்கள் யார் அவரை குத்தினாங்களோ திரும்பி பார்ப்பாங்க. இப்ப குத்தினவங்க ஆணி அடித்தவங்க யாருன்னா யூதர்கள் இல்ல, ரோமர்கள் தான் அடித்தாங்க. ஆனா குத்தினதற்கு காரணமாக இருந்தது யார் அப்படின்னா யூதர்கள். இப்ப ரோமர்கள் அநேக பேர் இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள வந்துட்டாங்க. உலகத்திலேயே 800 கோடி ஜனங்கள்ல 130 கோடிக்கு மேல ரோமர்கள் தான் இருக்காங்க. அவங்க திரும்பி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. யூதர்கள் திரும்பி பார்ப்பாங்க அப்படிங்கறத அதுல சொல்றாரு. அப்ப யூதர்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, இன்னைக்கு இஸ்ரவேல் நாட்டை எடுத்துக்கிட்டா 3 மதங்கள் இருக்கிறது. ஒன்று இஸ்லாம்,
இன்னொன்று கிறிஸ்தவம், இன்னொன்று யூதம். இது மூன்றுமே ஆபிரகாமிய மதங்கள், ஆபிரகாமுக்கு பிறகு வந்த மதங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ பாருங்க, இந்த இஸ்லாமிய எருசலேம் தேவாலயத்தை எடுத்துக்கொண்டா அந்த இடத்திலேயே ஒரு மசூதி, அல் மைசா மசூதி என்கிற ஒரு மசூதியை கட்டி வச்சிருக்காங்க. அப்போ அது கட்டினது யார் அப்படின்னு சொன்னா உமர் அப்துல் மாலிக் என்று சொல்லப்படக்கூடிய ஒருத்தர் கட்டினார். இப்போ அந்த இடத்துல தான் ஆலயத்தை கட்டணும்னு யூதர்கள் போராடுறாங்க, கிறிஸ்தவர்களும் ஆலயம் கட்டப்படும் நினைக்கிறாங்க. ஆனா இது ஏன் அப்படின்னு சொன்னா இவங்க வந்து இடிக்கிறதுக்கு அங்க முஸ்லிம்கள் சம்மதிக்க மாட்டாங்க. ஏன் சம்மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய சவுதி அரேபியா, மக்கா, மதினா, அதற்கு பிறகு புனித இடம் இந்த அல்லஸ்கா மசூதி தான். இந்த எருசலேமில் இருக்கக்கூடிய அல்லஸ்கா மசூதி, இந்த மசூதிக்கு தான் அவங்களுடைய முகமது நபி இங்க வந்து இந்த இடத்துல இருந்து பரலோகத்துக்கு போயிட்டு திரும்பவும் இங்க வந்தார் அப்படின்னு அவங்க நம்புறாங்க, புனித இடம். அப்ப அந்த இடத்தை இடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோர்ஸா நிக்கிறாங்க. ஆனா இவங்க கையில் அது இருக்கு. இப்ப கிறிஸ்தவர்கள் கையில் எருசலேம்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா இயேசுவின் கல்லறை இருக்கு, சிலுவையில் சுமந்த இடம் இருக்கு, அவர் தொங்கிய இடம். அப்படி இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் கிறிஸ்தவருடைய கையில் இருக்கு. இது கிறிஸ்தவருடைய கையில் இருக்குன்னா நம்மள மாதிரி சிஎஸ்ஐ கையிலையோ இல்ல HMS கையிலையோ இல்ல, அது 5 விதமான குரூப்புகளுடைய கையில் இருக்கிறது. ஒன்று ரோமன் காத்தலிக், இரண்டாவது கேப்டிக் ஓர்த்தோடாக்ஸ், மூன்றாவது பாத்தீங்கன்னா சிரியா ஓர்த்தோடாக்ஸ், கிரேக் ஓர்த்தோடாக்ஸ், எத்தோப்பியா ஓர்த்தோடாக்ஸ். அங்க என்ன நடக்குதுன்னா ஒரு ஆராதனை நடக்கணும் கூட 1 மணி நேரம் ரோமன் கத்தோலிக் நடத்தலாம், அடுத்தது கிரேக்க ஓர்த்தோடாக்ஸ் நடத்தும், அதுக்கப்புறம் சிரியா ஓர்த்தோடாக்ஸ், அதுக்கப்புறம் எத்தோப்பியா ஓர்த்தோடாக்ஸ். இந்த மாதிரிப்பட்ட குரூப்புகள் மாறி மாறி தான் அங்கே ஆராதனை நடத்த முடிகிறது. அப்போ அந்த இடத்துல புதிய ஒரு ஆலயம் கட்டணும்னா அதுவும் பிரச்சனை தான். மூன்றாவது யூதர்கள் கையில என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா ஏரோது கட்டின அந்த ஆலயத்தை டைட்டஸ் என்கிற ரோம சக்கரவர்த்தி இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு 70வது வருஷம் இடிச்சு போட்டு போயிட்டான். அதுல ஒன்னே ஒன்று தான் இடிக்க முடியாம இருக்குது, ஒரு அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய மேற்கு சுவர், அந்த மேற்கு சுவர் இடிக்க முடியாம இருக்கிறதுனால அந்த ஒரு சுவரும் இப்ப யூதர்களுடைய கையில இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அதுல போய் எப்பவும் அதை முட்டி முட்டி மோதுறாங்க, மோதி மோதி இப்பவும் லைவா பார்த்த தெரியும் அவங்க அழுறாங்க. எதுக்கு அழுறாங்கன்னா மேசியாவே திரும்ப வாரும் அப்படின்னு சொல்லி அழுறாங்க. பேப்பர்ல எழுதி எழுதி அதுல குத்தி குத்தி வைக்கிறாங்க, எப்படியாவது மேசியாவே திரும்ப வாரும். அவங்க இன்னும் இயேசுவை தான், வந்தது இயேசு தான், மெசியா தாங்கிறது தெரியாம திரும்பவும் அந்த தேவனை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, திரும்ப 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 வாரும் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த 4வது தீர்க்க தரிசனம், குத்தினவர்களும் திரும்பி பார்ப்பார்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தீர்க்க தரிசனமும் அதுல நிறைவேறியது. என்ன ஒரு தீர்க்க தரிசனம், 6வது ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. அது வாசிக்க பார்க்கலாம், சகரியா 14:9. பூமி எங்கும் ஒரே ராஜாவாக இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் இந்த உலகத்தில் வந்து ஆட்சி செய்வார் அப்படிங்கிறது அந்த தீர்க்க தரிசனம் தெளிவாக சொல்லுகிறது. அதாவது அர்மகோத் அந்த வெள்ளை குதிரையில் ஒலிவ மலையில் இறங்குகிற இயேசு அந்தி கிறிஸ்துவுக்கும் அந்த கள்ள தீர்க்க தரிசிக்கும் எதிராக போர் செய்வார் அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷம் 19-20 வசனங்கள் சொல்றது. தெளிவாக இவர்களை பிடித்து அக்கினி கடலில் தள்ளுகிறார். ஆனா உடனே 3வது இன்னொருத்தன் இருக்கிறான் சாத்தான், இவனை அக்கினி கடலில் தள்ள முடியல. அந்த நேரத்தில் ஒரு தூதன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து ஒரு தூதன் ஒரு பாதாளத்துக்குள்ள இந்த சாத்தானை கட்டி அடைத்து வைக்கிறான். 1000 வருடம் கட்டி வைத்தான் அப்படின்னு வேதாகம் சொல்லுது. அந்த 1000 வருடமும் தேவன் 1000 வருட அரசாட்சி அங்கு நிறுவுகிறார் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த வசனங்களை நம்ம வழியாக எடுத்து பார்க்கும்போது தேவன் 1000 வருடம் அரசாட்சி செய்யும் போது இந்த சாத்தானவன் 1000 வருஷம் கட்டுக்குள்ள இருக்கிறான். அது முடிந்த உடனே திரும்பவும் அவிழ்த்து விடப்படுவான். கோகு மாகோகு எதிராக போய் கோகு மாகோகை கூட்டிக் கொண்டு திரும்பவும் யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் இதனுடைய படையையும் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அழித்து போடும். இதுதான் வேதம் சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்ப இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இப்பவும் ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கிறது. என்ன அப்படின்னா கிழக்கு வாசல் வழியாகத்தான் தேவன் அங்கே உள்ளே பிரவேசிப்பார் அப்படிங்கிறத எசேக்கியேல் தீர்க்கதரிசி 44:1-2 வசனங்கள்ல தெளிவாக சொன்னார். கிழக்கு வாசல் வழியாக உள்ளே பிரவேசிப்பார். அது ஏன் பிரவேசிப்பார்னா அந்த கிழக்கு வாசல் பூட்டப்பட்டு தான் கிடக்கும். அந்த ஒரு வசனத்தையும் வாசிக்க முடிஞ்சிடும். எசேக்கியேல் 44:1-2 இது பூட்டப்பட்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மரித்து பரமேறி போன பிறகு இதுவரைக்கும் இந்த வாசல் திறக்கப்படவில்லை. அது ஏன் திறக்கப்படல அந்த வசனம் தெளிவாக சொல்லுது. ஏற்கனவே ஒரு தடவை கழுதையோடும் குட்டியோடும் சேர்த்து என்ன செய்தார், கிழக்கு வாசல் வழியாக உள்ள போயிட்டு திரும்ப வந்தபோது அந்த வாசல் மூடப்பட்டது. திரும்ப 500 வருடக்காலமாக அதை திறக்க முயற்சி பண்ணாங்க, அதை திறக்க முடியவில்லை. அதற்கு பிறகு ஒரு முஸ்லீம் ராஜா அதை கைப்பற்றின காரணத்தினால யூதர்களுடைய மெசியா இனி எப்படி இதுக்குள்ளோடி நுழைந்து வருகிறார் அப்படின்னு நம்ம அவர்களை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதுல கல்லறைகளை கட்டி வச்சிருக்காங்க. இப்போ முஸ்லீம்களுடைய கல்லறை எங்க இருக்கு, கிழக்கு வாசலுக்கு முன்பாக இருக்கு. ஏன் அது இருக்குன்னா யூதர்களின் பாரம்பரிய முறைப்படி கல்லறையை தாண்டி மெசியா ஒரு நாள் ஆலயத்துக்குள்ள வரமாட்டார். அப்போ உங்க மெசியா எப்படி இதுக்குள்ளோடி வராரு பார்ப்போம் அப்படிங்கிற அவங்க செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு முஸ்லிம்களுடைய அநேகரே அங்கு அடக்கப்படக்கூடிய கல்லறைகள் இருக்கிறது. ஆனாலும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஒலிவ மலையில் இறங்குகிற இயேசு
அந்த அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசியையும் தூக்கி அப்படியே பாதாளத்தில் போட்டுவிட்டு நேராக கிழக்கு வாசல் வழியாகத்தான் கடந்து வருவார். இதுக்கு நிறைய எவிடன்ஸ்கள் தர முடியும். இன்னைக்கு டைம் இல்லாத காரணத்தினால நான் முடித்துக் கொள்ளலாம்னு ஆசைப்படுகிறேன். இந்த மெசேஜில் 2-3 சம்பவங்கள் தான். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 6:2 சொல்லப்படக்கூடிய வெள்ளை குதிரையில் வந்த ஆள் இயேசு கிறிஸ்து இல்லை, அது சாத்தானின் ஆவி. ரெண்டாவது, வெளிப்படுத்தின விசேஷம் 19:11 வெள்ளை குதிரையில் வருகிறவர் மட்டும்தான் இயேசு கிறிஸ்து. அவர் ஒலிவ மலையில் தான் இறங்கி வருவார், அர்மகதான் யுத்தம் செய்வார். அந்த அர்மகதான் யுத்தத்தின் மூலமாக 2 பேர் பிடித்து பாதாளத்தில் தள்ளப்படுவாங்க. ஒருவன் பிடித்து பாதாளத்தில் கட்டி வைக்கப்படுவார் அப்படின்னு சொல்லுகிறது. அதுபோல கிழக்கு வாசல் வழியாகத்தான் இயேசு கிறிஸ்து உள்ளே வருவார் அப்படின்னு தெளிவாக இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகமும் சகரியா புஸ்தகமும் வெளிப்படுத்தின விசேஷமும் தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ இந்த காலங்களில் அவருடைய வருகைக்காக அவர் என்னைக்கு வருவார், எப்படி வர, இன்னைக்கு இந்த ஜெயக்குமார் இதுல இருந்து பிரசங்கம் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க வீட்டுக்கு கடந்து போனாலும் கூட அவர் தீர்மானித்தால் மட்டும்தான் போக முடியும். இதை தாண்டி போனோம்னா அடுத்த சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணணும்னா அவர் நினைத்தால் மட்டும்தான். அதனால அவருடைய வருகை இன்னைக்கே இப்போதே நடந்தால் நாம என்ன நிலைமையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம ஆலோசித்து இன்னைக்கு நம்முடைய காரியங்களை செய்ய வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.